விறுவிறுப்படைந்துள்ள மக்களவை தேர்தல் களத்தில் அரசியல் கட்சியினர் தங்கள் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர். அவற்றில் சில நிகழ்வுகளை சிறிய தொகுப்பாக இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி தொகுதி விளாத்திக்குளம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் MP கனிமொழி ஆகியோர் இருக்கும் புகைப்படங்களை காட்டியும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரவசனத்தை பேசியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஏன் பயப்படுது? கட்டபொம்மன் வாழ்ந்த பூமியில பிறந்துட்டு பயப்படலாமா? என்ன வெள்ளைக்காரனை எதிர்த்த வானம் பொழுது பூமி வந்து உனக்கேன்னு வரை வெண்டவன் ஏண்டா கிஸ்தி கேட்கிறாயா? நீ என்ன களை பறித்தாயா செஞ்சாயா? எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சா எழுத்தாயா என்று வசனம் பேசின கட்டபொம்மன் பூமியில வந்துட்டு பூமியா இருக்கீங்களே. நீங்க என்ன சொல்ற? நம்ம இன்னைக்கு யாரு நம்ம இல்லாத காட்டலையா? இல்லாத ஒண்ணும் காட்டல. யாரு? ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இன்னும் நம்ம அக்கா கனிமொழி எல்லாரோட போட்டோ எடுத்துக்காரு போதைப் பொருள் கிடைச்சிருக்கு. வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சர் துரைமுருகனின் மகனுமான கதிர் ஆனந்த், மத்திய பாஜக ஆட்சியில் தங்கம், சமையல் எரிவாயு விலை உயர்வை மக்களின் ஜனரஞ்சகமான மொழியில் உரையாடல் போல விமர்சித்து சுட்டிக்காட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உனக்கு மோடி தெரியுமான்னு குபீர் உண்மையை சொல்றாங்க. மோடி தெரியுமான்னு அந்த அம்மா பக்குனாய் போச்சு. நான் ஒண்ணு கேட்டேன், ஏமா அந்த ஆள் டெல்லி இருக்காரு, நீங்க காங்கபுரத்துல இருக்கிற உனக்கு அந்த ஆளுக்கு என்ன சண்டைன்னு? உன்ன சண்டை இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகும் போது எங்க அப்பா எனக்கு 15 சவரம் போட்டாரு. சரி, இப்போ என் பேத்திக்கு வயசு வந்திருக்குது. நான் என் பேத்திக்கு நான் இப்போ சடங்குக்காக நான் வந்து தங்கம் வாங்கலான்னு இன்னும் தோடு என்னமோ வாங்கணும்னு கடைக்கு போனேன். சரி, அந்த கடைக்காரன் கிட்ட ரேட்டு கேட்டம்பா. படாதி பையன் ஒரு சவரை 52,000 ரூபாய் சொல்றானே, இது எங்க அடுக்கணும்? எனக்கு மெதுவா அந்த அம்மா என்கிட்ட கேட்க போது போலது பக்கு பக்குன்னு வந்தேன். உடனே சரி, அது நான் என்ன பாட்டி பண்றதுன்னு, நீ டெல்லிக்கு போறியாமே, உனக்கு மோடி தெரியுமாமே, அந்த ஆளை போய் கேளு. டேய், இப்படியே போச்சுன்னா நான் தங்கங்க வாங்க முடியாது, என் செத்து போனா கூட என் வாயில கூட தங்கம் வச்சு அனுப்ப மாட்டானுங்க, அந்த மோடியை போய் கேளுன்னு. எனக்கு உண்மையே சொல்றேங்க, நான் என் சித்தப்பா உட்காந்துருக்கோம், கை காலெல்லாம் வெளவெளுத்து போச்சு. அந்த அம்மா அவ்வளவு ஆதங்கத்தோட பேசிச்சு. புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்களை ஏமாற்றும் கபடதாரிகளுக்கு வாக்களிக்காமல் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களிடையே கேட்டுக்கொண்டார். போட்டிவிட்டவங்க யாரு? கோபிகா. கோபிகாவை வந்து மிரட்டினவர் யாரு? நம்ம நமச்சிவாயம். நான் பாக்குறேன், இந்த தொகுதியில 4 பேர் ஒரே லைனா நிக்கிறீங்க. யார் யாரு? அங்காளம் ஒரு பக்கம், கோபிகா ஒரு பக்கம், அப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு பக்கம். முதலமைச்சரை வந்து முதலமைச்சர் இருந்து வீட்டுக்கு அமைச்சாரு இல்லையா? இந்த நமச்சிவாயம் 2008ஆம் ஆண்டுல முதலமைச்சர் பதவி நிறுத்தினாரா, அவர் ஒரு பக்கம். இது வந்து மக்களை வந்து இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து ஏமாலியா நினைக்கிறாங்க. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி VCK வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து பானை சின்னத்தில் வாக்களிக்குமாறு அமைச்சர் பொன்முடி பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நம்முடைய பானை சின்னம் ரவிக்குமார், அவருடைய சின்னம் பேர் போட்டிருக்கோம். அதனால 6வது பட்டனை தேடி 6வது பட்டன்ல நீங்க குத்தணும். குத்தீங்களா? உங்கள் சின்னம். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கிராமத்து பாணியில் ஒரு குலவை போட ஆத்தா என பொதுமக்களை பார்த்து கேட்டுக்கொண்டது புதுவிதமாக இருந்தது. ஒரே கொடி, ஒரே சின்னம், அது இரட்டை என்று சொல்லி இப்போது நாராயணசாமி அவர்கள் இந்த லோகிராஜனும் புதுக்கோட்டையும் ஆண்டிப்பட்டி எப்படின்னு இருக்கிறோம், வெயில போறமேன்னாரு. இங்க வந்து பார்த்தா புதுக்கோட்டை சொன்னவங்க சூரியனையும் காணா, சுயத்தையும் காணா, யாரையும் காணா, வெட்டல அது வெற்றி என்று சொல்லி இப்போது நாராயணசாமி அவர்கள் ரத்தின சுருக்கமாக போக்குவரத்துக்கு உறுதுணையாக வாக்கு சேகரிப்பார் என்று சொல்லி ஆண்டிப்பட்டி மக்களுக்கு நாங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.